அது ஒரு குழப்பமாயிருது. நம்ம புதுசா யோசிச்சு அதை கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு நமக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வர மாதிரி இருக்குது. அண்ணா எங்க அண்ணன் வந்துருவாரு. இப்ப பார்த்தா மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வர மாதிரி தோணுது. திருப்பி புதுசா ஆரம்பிக்கணும் போல. இல்லைன்னா நம்ம புது ட்ரெண்ட் உருவாக்கணும். நான் மானிட்டேஷன் பண்ணி 2 மாசம் ஆகிடுது. இன்னும் $10. ஐயோ அப்படி சொல்றீங்களா? மானிட்டேஷன் உங்களுக்கு நீங்க 4000 வாட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஓ அதுக்கப்புறம் வந்து ஏற மாட்டீங்களா? அச்சோ. இப்ப வந்து ஒரு நியூஸ் பாத்தீங்களா? இப்ப வேற நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஜூலை 15ல இருந்து வந்து புதுசா வந்து ரூல்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அதுக்கப்புறம் $1 ஏறது கஷ்டமா? அச்சோ. லாங் வீடியோ போட்டா ஏறும் சிஸ்டர். அப்படியா? லாங் வீடியோ போடணும். அண்ணி சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிடு? நான் காலையில பூரி சாப்பிட்டேன். மதியத்துக்கு வந்து பருப்பு ரசம் தயிர். அதான் சாப்பாடு வைக்கணும். அரிசி தண்ணியில போட்டு வைக்கணும். ஆமா அது என்னமோ கொடுமை பார்த்தோம். அதான் பார்த்தோம். அது என்ன கொடுமையோ தெரியலையே. அது வேற. நீங்களும் பாத்தீங்களா அந்த நியூஸ? என்ன வரப்போதோ தெரியல. நம்ம எதற்கா போடுறது என்ன பண்றதுங்கிறதே ஒரு குழப்பமாயி போச்சு. இப்ப வாங்க டிஆர் வணக்கம். இனிய காலை வணக்கம். லைவ் ஓனரே வணக்கம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லமா சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதாச்சும் பண்ணி முன்னாலன்னு பார்த்தா சுயநலமா இருக்கு. ஆமா, என்னதான் செய்யறது? நம்ம கையில எதுவும் இல்லை. அதுவா பார்த்து கொடுக்கறதுதான் நமக்கு. நம்ம என்ன செய்யறது? நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம் சிஸ்டர். என்ன பண்றது? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாப்பிட்டாச்சுங்க. காலையில பூரி சாப்பிட்டோம். மதியத்துக்கு தயிர் பருப்பு ரசம். வீட்டில் அனைவரும் நலம். சங்கர் சார் எப்படி இருக்கார்? லைவ் ஓனரே நல்லா இருக்காங்க. அதான் வந்து வருது கொஞ்ச நேரத்துல. ஓகே சிஸ், கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அப்புறம் பேசுறேன் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், பாருங்க. லைக் போட்டாச்சுங்க. ஓகே வெற்றி வணக்கம். வாங்க வெற்றி. நீங்க ஏதாவது வேற கமெண்ட் போட்டீங்கன்னா படிக்கிறேன், இல்லைன்னா படிக்க மாட்டேன். ஓகேங்களா?